ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் அந்த லிம்மோட அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து அவங்க ரெண்டு பேரும் அந்த லிம்மோடைய அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அங்கே போயிட்டு எவ்வளோ நேரம் கதவு தட்டினாலும் யாருமே வந்து ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. என்னன்னா அந்த வீட்டுக்கு நிறைய லெட்டர்ஸ் கூட வந்திருக்கு. ஆனால் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கவே இல்லை ரொம்ப நாளாக. அது மூலமாகவே இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருச்சு பல வருஷமாக இந்த வீட்டில் யாருமே குடியில்லை போல. ஸோ அப்படி பார்க்கும்போது லிம்மோடைய அப்பா இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோடு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த வீட்டு பக்கத்திலேயே ஒரு வயசான ஆள் வந்து கடை வச்சிருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு சில இன்ஃபர்மேஷனை அவங்க கேதர் பண்றாங்க. சார், இந்த இடத்துல ஒரு பெரியவர் இருந்தார்ல, அவர் இப்போ எங்க இருக்காரு, அவருடைய கான்டாக்ட் நம்பர் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அவருடைய நம்பர் நான் கொடுப்பேன், ஆனா நீங்க ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டாரு, ஏன்னா இப்போ அவர் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் சார் அவருக்கு என்னாச்சு, அவர் மனதளவில் ஏதோ பாதிக்கப்பட்டாருப்பா, அதனால தான் இங்க பக்கத்துல இருக்க ஒரு மனநல ஹாஸ்பிட்டல்ல அவர் சேர்த்திருக்காங்க, அவர் அங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க, அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப அங்க வேலை பார்க்குற அந்த லேடியும் சொல்றாங்க, அவருக்கு நிறைய நினைவுகள்லாம் மறந்து போச்சு, அவர் எப்பயுமே ஞாபக மறதியாவே தான் இருக்காரு, நாங்க போய் பேசினாலும் பேசவே மாட்டாரு, நீங்க வேணா பேசி பாருங்க, பேசுறாரான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இதெல்லாமே கேட்டு வந்துட்டு இருப்பாள்ல, அப்போ அங்க ஒரு ஸ்கூல் ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடிய ஒரு பொண்ணையும் பாக்குறா. நீ போய் விசாரிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே அங்கிருந்து போயிடுறா. எங்க போறான்னு தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறான். தாத்தா, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், உங்க பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பேச்சு கொடுக்குறான். ஆனா அவர் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை இவனை. அதுக்கப்புறம் உடனே அவனும் ஃபோன்லலாம் சர்ச் பண்ணி பார்க்குறான். அதாவது இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட பெரியவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அவங்களுடைய குழந்தைங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பதிலுக்கு பேசுவாங்க அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இதை பார்த்துட்டு இவனும் அந்த பெரியவரோட பையன் மாதிரி அவர்கிட்ட பேசலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரெஸ்லாம் போட்டு வந்துட்டு, அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. அதாவது இவன் ஒரு அடி பாஞ்சா நம்ம ஹீரோயின் 10 அடி பாயிரா. ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட பெரியவங்க கிட்ட அவங்களுடைய குழந்தைங்க மாதிரி நம்ம போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ வெளியில அந்த ஸ்கூல் ட்ரெஸ் போட்டிருக்க ஒரு பொண்ணை பார்த்தால, அவகிட்ட போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கடன் வாங்கிட்டு வந்து இப்போ இந்த பெரியவர்கிட்ட அவருடைய பொண்ணு லிம்மு மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாரிப்பா நான் உங்களை வந்து அடிக்கடி பார்க்க முடியல, என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதிலுக்கு வேற பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா தான் இருக்குது. நம்ம பேசலாம்னு நினைக்கும் போது இவ வந்து இப்படி முந்திக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இவ ஒரு பக்கம் இதை பேசட்டும், நம்ம இன்னொரு விஷயத்தை ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி இருக்காங்கல்ல, இங்க வேலை பார்க்குற அந்த லேடி, அவங்கள நம்ம ஹீரோ தனியாக வெளியே கூட்டு வந்துட்டு, மேடம் இந்த பெரியவரை ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து சேர்த்தது யாரு அப்படின்னு கேட்க அவங்களும் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறாங்க. இவர் தான் வந்து சேர்த்தாரு. யாருன்னு கேட்டதுக்கு சொந்தக்கார பையன், நான் லிம்முக்கு கசின் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான், நீங்க எதுக்கும் போய் அவங்க கிட்ட கூட விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்க போறான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அந்த பெரியவர்கிட்ட பேசிட்டு இருந்தால, இப்போ அந்த பெரியவர் கேட்கிறாரு, ஏமா நீ அந்த பையனை விட்டுட்டல, அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டல, ஏன்னா எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் தெரிய வருது இந்த லிம்ன்ற லேடி வேற யாரோ ஒரு பையன் கூடலாம் சுத்தி இருக்கா போல, அந்த பையனை இவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா பாத்தீங்கன்னா இவளும் அப்படியே அந்த லிம்மு மாதிரியே பேச ஆரம்பிக்கிறா. ஆமாப்பா, உங்களுக்கு பிடிக்காத அந்த பையன் எனக்கு மட்டும் எப்படி பிடிக்கும், நான் அதனால தான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன், ஆனா அந்த பையனை உங்களுக்கு ஏன் பிடிக்கல, அவன் பேர் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே போட்டு வாங்குறா. அவர் மூலமாவே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவரும், எனக்கு ஏன் அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லி உனக்கே தெரியும், எனக்கு அவன் ஃபேஸை பார்க்கும் போதே ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் கிரியேட் ஆச்சு, அதுக்காக தான் நான் அவன் கூட பழகாதான்னு சொன்னேன், ஆனா எனக்கு அவன் பேரை ஞாபகம் இல்லமா, அப்புறம் அவன் ஃபேஸை எத்தனை டைம் பார்த்தாலும் எனக்கு வெறியா வந்துச்சு, அதனால தான் நான் உன் கூட சண்டைலாம் போட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிறா. இப்போ கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த லிம்மோட அப்பாவை இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டார்ல அந்த சொந்தக்கார பையன், அவனை பார்த்து பேசுறதுக்காக தான் போயிருக்கான். போயிட்டு கேட்கறான், இந்த மாதிரி நீங்க எப்போ அவர் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணீங்க, அதுவும் இல்லாம அவருடைய பொண்ணு கடைசியா எப்போ வந்து அவரை பார்த்தா அப்படின்னு கேட்க, அவரும் எனக்கு தெரிஞ்சு பல வருஷத்துக்கு முன்னாடி தான் அவருடைய பொண்ணு வந்து கடைசியா அவரை பார்த்தா, அதிகமா வந்து பார்க்க மாட்டா, எப்பயாவது ஒரு டைம் தான் வருவா, அதுவும் அவ கடைசியா வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்டை கூட்டு வந்திருப்பா போல, அந்த பாய் ஃப்ரெண்டா அவளுடைய அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அவன் கூட பிரேக்கப் பண்ண சொல்லி பயங்கரமா அவர் சண்டைலாம் போட்டாரு மிங்க கூட, ஆனா அவளும் அன்னைக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ற மாதிரி தெரியல, பதிலுக்கு அவ அப்பா கூட சண்டை போட்டு அங்கிருந்து போயிட்டா. ஸோ கடைசியா அவளுடைய அப்பாவை அப்பதான் பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் இதெல்லாமே கேட்டுக்கிறான். அதுக்கப்புறம் இப்போ அந்த பெரியவரோட வீட்டில் போய் நம்ம ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகும்போது அங்க ஆல்ரெடி வீடுலாம் ஓப்பன்ல இருக்கு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஒருவேளை அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் வந்திருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவும் கன்னெல்லாம் எடுத்துட்டு போறான். கரெக்டா உள்ள பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்களை ஷூட் பண்றதுக்காக போறான், ஆனா அது நம்ம ஹீரோயின், ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து பயந்துடுறாங்க. சோ அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் சொல்றா, இந்த மாதிரி அந்த மிங்கன்ற பொண்ணு ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சுட்டு இருந்தா போல, அது அவளுடைய அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல, ஒருவேளை அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் அந்த மிங்க கொலை பண்ணிட்டானா என்னன்னு தெரியல, அதனால தான் அந்த பாய் ஃப்ரெண்டை பத்தி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக்கு, நான் இவ்வளவு நேரமா கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை இவ என்ன அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கா, இவளுக்கு இப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அவனும் பார்த்துட்டு இருக்கான். அப்படி தேடிட்டு இருக்கும்
இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி அந்த சொந்தக்கார பையனை தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன், அவன் தான் அந்த லிம்மோட அப்பாவை கடைசியா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருக்கான் போல. லிம் கடைசியா அவளுடைய அப்பாவை பார்க்க வரும்போது அவ பாய் ஃப்ரெண்டை கூட்டு வந்திருக்கா. அவளுடைய அப்பாவுக்கு அது பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ அங்கிருந்து போயிட்டா. கடைசியா பார்த்தது அந்த டைம்ல தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. என்னன்னா லிம் அவளுடைய பாய் ஃப்ரெண்டை கூட்டு வந்துட்டு அவளுடைய அப்பாவை கடைசியா பார்த்து இருந்திருக்கா. ஒரே ஒரு டைம் தான் பார்த்திருக்கா. அதுக்கப்புறமேட்டு அவ திரும்ப வரவே இல்லை அவ பாய் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு. ஆனா இப்போ நான் அவளுடைய அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் எதுக்காக அந்த பாய் ஃப்ரெண்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோவமா வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அவர் சொந்த வச்சு பார்த்தா நிறைய டைம் அந்த பாய் ஃப்ரெண்டோட மூஞ்சா அவர் பார்த்திருக்கேன்னு சொல்றாரு. ஆனா எப்படி அத்தனை டைம் பார்த்திருப்பாரு? நேர்ல பார்த்தது ஒரு டைம்னா மற்ற டைம்லாம் எப்படி பார்த்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டே இருக்கும்போது போட்டோ ஞாபகம் வருது. ஓகே அப்படின்னா கண்டிப்பா அந்த பாய் ஃப்ரெண்டோட போட்டோ இங்க எங்கேயாவது இருக்கும். அதை பார்த்து தான் இவர் ரொம்பவே கோவப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த பாய் ஃப்ரெண்டோட போட்டோ கிடைக்குதான்னு சொல்லி தேடி பார்க்கறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த லிம்மோட பாய் ஃப்ரெண்ட் போட்டோவும் கிடைக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த லிம் இறந்து போன கேஸ்ல ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கிடைச்சிருக்க சந்தேக நபர் இவன் மட்டும்தான். ஏன்னா இவனை ஃபர்ஸ்ட் நம்ம லிம்மோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதை வச்சு பார்க்கும்போது இவனுடைய கேரக்டர் ஒரு மாதிரி தப்பா கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால இவன் லிம்மை கொலை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனை தேடுறதுக்காக நம்ம போலீஸ் டீம் ரெடி ஆகுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா தான் கார்ல போவாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி சேடா ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட பேசுறா. இந்த மாதிரி அந்த பெரியவருக்கு அவருடைய பொண்ணு லிம் இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயம் கண்டிப்பா கடைசி வரைக்கும் தெரியாதுல்ல. ஒருவேளை நம்ம அப்படி சொன்னா கூட அதை அவர் நம்ப மாட்டாரு. அப்படின்னு நம்பினாலும் அவருக்கு இருக்க மறதி நோயினால அதை அவர் ஈஸியா மறந்துடுவார்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அது அவருக்கு கிடைச்ச வரமா இல்ல சாபமானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே ஹீரோயினும் என்னோட நிலைமையும் அப்படிதானே இருக்கு. என்னோட அங்கிள் இறந்து போனப்போ எனக்கு எந்தவித ஃபீலிங்ஸும் வரல. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு மறதி நோய் இருக்குல்ல, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதே எனக்கு தெரியல. எல்லாமே சடனா மறந்து போச்சு. எனக்கு அப்புறம் அழுக கூட வர கிடையாது அப்படின்ற மாதிரி அவளும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டேரக்டா அந்த வெயிட்டர் லேடி இருக்கால, அந்த பார்ல வேலை பார்க்குறவ லிமோட பார்ல, அந்த வெயிட்டர் லேடி கிட்ட போயிட்டு லிமோட பாய் ஃப்ரெண்ட் போட்டோவை காட்டி இந்த மாதிரி இந்த பர்சனை நீங்க பார்த்துருக்கீங்களா, இது பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ, இப்போ அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க, அவரை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளும் சொல்றா, இவன் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னன்னா இவன் சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கான், லிமோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கான். ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இவன் சைக்கோ மாதிரி எல்லா பாட்டிலுமே தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருக்கான். நம்ம லிம் கிட்ட நிறைய பணமும் கேட்க ஆரம்பிச்சிருக்கான். அவ கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் இன்னும் பயங்கரமான கோவத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஆளுங்களை வச்சு அவனை வெளியே தள்ளிட்டாங்க. அப்படி அவனை வெளியே இழுத்துட்டு போகும்போது அவன் என்ன சொல்லியிருக்கானா, இந்த மாதிரி இது எல்லாமே நான் உனக்கு கொடுத்த பணம் தானே, இப்போ அதை தானே திரும்ப கேட்கறேன், என்னோட பணத்தை எனக்கே கொடு அப்படின்ற மாதிரி அவன் கேட்டிருப்பான் போல. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருக்கு நடுவுலையும் லவ்லாம் இருந்திருக்கு. பட் எப்பயோ பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. ஆனா அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ஏதோ பணம் கொடுத்துருப்பான் போல. அதை கேட்டு தான் வந்து அன்னைக்கு சண்டைலாம் போட்டிருந்திருக்கான். ஸோ இப்போ இது மூலமா நம்ம ஹீரோவுக்கு ஒரு கிளியரான மோட்டிவ் தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து அந்த லிம்மை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேரத்தில் மற்ற போலீஸ் ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பாய் ஃப்ரெண்டோட பேர் என்ன, அவன் எங்க இருக்கான், அவன் என்ன தொழில் பண்றான் அப்படின்ற எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனுடைய பேர் வந்து சாய், ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கான். உடனே இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பட் உள்ள போய் பார்க்கும்போது அவனை ஆளையே காணோம். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு சில ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாமே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, நேத்து நைட்டு ஒரு லாட்ஜில் அந்த லிம்மோட பாய் ஃப்ரெண்ட் சாய் இருக்கான்ல, அவன் பாத்தீங்கன்னா போயிருந்திருக்கான். ரொம்பவே கோவத்தோட யாரையோ பாக்குறதுக்கு போயிருக்கான். அப்போ அவன் உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்றதே நமக்கு தெரியல. ஆனா யாரோ ஒருத்தங்களோட உடம்ப இன்னொருத்தங்க துண்டு துண்டா நறுக்குறாங்க பாத்ரூம்ல வச்சு. அதுக்கப்புறம் அதை ஒரு சூட் கேஸ்லயும் போட்டு வெளியே அப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த சாய் தான். அவன் தான் யாரோ ஒருத்தங்களை கொலை பண்ணி இந்த மாதிரி இழுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் அந்த சூட் கேஸ்ல இருக்க டெட் பாடியை ஒரு போட்ல எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அந்த ஏரியில தூக்கி போட்டுறான் அந்த டெட் பாடியை. ஸோ அவன் யாரை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே தெரியல. இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாமே நமக்கு காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பிரசன்ட்ல காட்டுறாங்க. போலீஸ்காரங்க அந்த சாயோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கம்ப்ளீட்டா தேடி பார்த்துட்டாங்க. அந்த இடத்துல அவனை காணோம். அப்புறம் கடைசியா அவன் வீட்ல இருந்து கார்ல கிளம்பினதை வச்சு இவங்க சிசிடிவி கேமரா ஃபுல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி வாட்ச் பண்ணதுல கடைசியா அவன் காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அப்படியே யாருக்குமே தெரியாம அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அவன் ஏதோ ஒரு இடத்துக்கு பின்னாடி போனதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்காங்க, அவன் மறுபடியும் அங்கிருந்து வரானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் வரவே இல்லை. ஓகே, அவன் கடைசியா காரை வந்து அங்கதான் பார்க் பண்ணி இருந்திருக்கான். ஆனா அதுக்கப்புறம் எங்க போனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி தான். அவன் தான் அந்த லிம்மை கொலை பண்ணிருக்கணுமா. ஏன்னா அவனுடைய கேரக்டர்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் ரொம்பவே கோவக்காரன். அது மட்டும் இல்லாம அந்த லிம் கூட ஏதோ சண்டை போட்டிருக்கான் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பா அவன் தான் அந்த லிம்மை கொலை பண்ணிருக்கணுமா அப்படின்ற மாதிரி அவ ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி சாட்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த சாய் ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துக்கு பின்னாடி நடந்து போயிருப்பான்ல. ஸோ அந்த இடத்துக்கு பின்னாடி இப்போ அவனும் நடந்து போறான். அப்படி அவன் போய் பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய முட்டு செவுரு தான் இருக்கு. அதுக்கு மேல மலைப்பகுதி இருக்கு. ஸோ கண்டிப்பா
இதுதான் இதோட எல்லை, அவன் இங்கிருந்து இந்த செவுத்து மேல ஏறி அப்படியே அந்த மலைப்பகுதியில போய் தப்பிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதனால இவனும் அந்த செவுத்துல ஏறுறான். அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஏறி கடைசியா மேல வந்துடுறான். ஆனா வந்து பார்க்கும்போது அவனுடைய கையெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான காயம். அப்புறம் அவன் மேல ஏறி செக் பண்ணி பார்க்கும்போது அங்க எந்தவித தடயமும் இருக்க மாதிரி தெரியல. இந்த நேரத்துல அவனுடைய காரை வந்து கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி நாங்க இப்பதான் இன்னொரு சிசிடிவி கேமரா பார்த்தோம். நேத்து அவன் அந்த இடத்துல காரை பார்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்திருக்கான். அந்த இடத்துக்கிட்ட மொத்தமா 2 கேமரா இருக்கு. அவன் ஒரு கேமராவை கிராஸ் பண்ணிட்டு இன்னொரு கேமராவை கிராஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனா அவன் 1 மணி நேரம் லேட்டா இன்னொரு கேமராவை கிராஸ் பண்ணிருக்கான். அதை வச்சு பார்த்தா அவன் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கு நடுவுல ஏதோ ஒன்று பண்ணிருக்கான் 1 மணி நேரம், என்னன்னு நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த சீஃபோட அசிஸ்டன்ட்டும் பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் கிட்ட போய் நிக்கிறாங்க. இங்க அவன் என்ன பண்ணிருப்பான், ஒருவேளை மீன் பிடிச்சிருப்பானோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க முன்னாடி ஒரு லாட்ஜ் இருக்கிறத பாக்குறாங்க தூரமா. ஓகே, அப்படின்னா அவன் கண்டிப்பா அந்த லாட்ஜுக்கு போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லாட்ஜ் ஓனர் கிட்ட போயிட்டு அந்த சாயோட போட்டோவை காட்டி இவன் இங்க வந்தானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார் வந்தாரு, ஆனா நேத்து நைட்டே மறுபடியும் செக் அவுட் ஆகி போயிட்டாரு சார் அப்படின்னு சொல்லும்போது, நேத்து நைட்டே போயிட்டானா, சரி அவன் எந்த ரூம்ல இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் அந்த ரூம் நம்பரை சொல்றான். நம்ம ஹீரோ உள்ள போய் பார்த்தா அங்க வேற கிளீனர் லேடி அந்த ரூம் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும், மேடம் கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க முடியுமா, நான் இந்த இடத்த செக் பண்ணணும், ஸோ அதனால நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் ஏதாவது தடயம் கிடைக்குதா, அவன் இந்த ரூம்ல என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செக் பண்ணி பார்க்கறான். அப்போ பாத்ரூம்ல போனதுக்கு அப்புறம் ப்ளீச்சிங் நாத்தம் அடிக்குது. ஸோ ஏதோ நீங்க பண்ணிருக்கான், அதை சரி பண்றதுக்காக தான் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பயங்கரமா இந்த இடத்தையே வாஷ் பண்ணியிருக்கான் போல அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படி தடயம் கிடைக்குதான்னு பார்க்கறான். அப்போ அந்த டைம்ல அங்க இருக்க ஒரு வாஷ் பேஷனுக்கு அடியில கொஞ்சம் ரத்தம் தெரியுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இங்க ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்கான். அந்த சம்பவத்தை அவன் ப்ளீச்சிங் பவுடர் வச்சு கிளீன் பண்ணியிருக்கான். இருந்தாலும் இந்த ரத்தத்தை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவனுடைய ஃபுல் டீமையும் கூட்டிட்டு வரான். இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த யூவி லைட்லாம் இருக்கும்ல, அதை வச்சு அடிக்கும்போது அங்க நிறைய ரத்தக்கரை இருக்கிறது தெரிய வருது. சரி ஓகே, இப்போ அந்த சாய் யாரோ ஒருத்தங்களை இங்க இந்த லாட்ஜ்ல வச்சு கொண்டிருக்கான். பாத்ரூம்ல அவங்களுடைய டெட் பாடியா ஒரு மாதிரி டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் அந்த டெட் பாடியை எப்படி வெளியே எடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஹோட்டல் ஆளுங்க சொல்றாங்க, அவர் இங்க இருந்து செக் அவுட் ஆகி வெளியே போகும்போது ஒரு ரெட் கலர் சூட் கேஸ் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெட் கலர் சூட் கேஸ்ல தான் அந்த டெட் பாடியா அவன் எடுத்துட்டு போயிருக்கான். ஆனா இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிருப்பான்ல, அந்த டைம்ல அவங்க கிட்ட எந்தவித ரெட் கலர் சூட் கேஸும் இருந்திருக்காது. ஸோ கணக்குப்படி பார்த்தா அவன் அந்த இடத்துல காரை பார்க் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ரெட் கலர் சூட் கேஸை எங்கேயோ போய் டிஸ்போஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியுது. ஸோ எங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது இங்க பக்கத்திலேயே குளம் இருக்கு, கண்டிப்பா அவன் அந்த குளத்துல கூட டிஸ்போஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் போறான். அந்த இடத்துல இந்த சூட் கேஸை இழுத்துட்டு போன மாதிரி ஒரு மார்க் வேற இருக்கு. ஓகே, கண்டிப்பா அப்பனா இங்க தான் வந்து போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரியுது. அப்புறம் நிறைய டீம் ஆட்கள்லாம் கூட்டு வந்துட்டு உள்ள இறங்கி எல்லாருமே தேட சொல்றாங்க, ஏதாவது சூட் கேஸ் கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு சூட் கேஸும் கிடைக்குது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா கை காலு தலை இது மூணுமே காணோம். ஸோ அதை வச்சு பார்த்தா உள்ள இருக்கிறது யாரோட டெட் பாடினே உங்களுக்கு தெரியல. ஸோ இதை வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்புங்க, உள்ள இருக்கிறது யாருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அங்க வந்து ஹீரோ கிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த கொலைக்கும் அந்த சீரியல் கில்லருக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் எப்பயுமே ஒரு கொலையை பண்ணும்போதோ இல்லைன்னா பண்றதுக்கு முன்னாடியோ அந்த பசிலை விட்டுட்டு போவான். ஆனா இந்த கொலையில நமக்கு எந்தவித பசிலையும் அவன் கொடுக்கவே இல்லை. அதை வச்சு பார்த்தா இந்த கொலையை வேற யாரோ ஒருத்தங்க தான் பண்ணிருப்பாங்க. நீங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சாய் தான் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா என்னோட டவுட் என்னன்னா, கடைசியா அந்த சாய் சிசிடிவி கேமராக்கு முன்னாடி வந்து எதுக்காக அவனுடைய காரை பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து அவன் தனியா போனோம். அதை வச்சு பார்த்தா கொலைகாரன் தான் அன்னைக்கு அந்த சாய் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு அன்னைக்கு அந்த காரை நமக்கு தெரியற மாதிரி விட்டுட்டு போயிருக்கான். அப்படின்னா கொலைகாரன் சாய் கிடையாது, கொலை பண்ணப்பட்டவன் தான் சாய். எனக்கு தெரிஞ்ச அந்த டெட் பாடி சாயா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. நம்ம ஹீரோவுக்குனா ஒண்ணுமே புரியல, என்னடி வளர்ற அப்படின்னு சொல்லும்போது, வேணும்னா பாரு அந்த சூட் கேஸ்ல இருக்க டெட் பாடியோட டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாரு, கண்டிப்பா அது அந்த சாயோட மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா நிஜமாவே இறந்து போனது அந்த சாய் தான். இதை கேட்டோடனே போலீஸ்காரங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் கொலைகாரன் தான் அந்த சாய் நினைச்சிருக்காங்க. ஆனா இப்போ கொலை பண்ணப்பட்டவன் தான் அந்த சாயின்னு தெரியும் போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சோ அப்படின்னா நேத்து அந்த லாட்ஜுக்கு நம்ம சாய் போகும்போது அங்க வேற யாரோ ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அவங்க தான் நம்ம சாயை இந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணி அவனை ஆத்துலயும் தூக்கி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கொலைகாரன் என்ன பண்ணிருக்கானா, சாயோடைய ட்ரெஸ்ஸே போட்டு வந்துட்டு அவனுடைய ஃபேஸ் மட்டும் தெரியாத மாதிரி இந்த கேமரா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த காரை பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து போயிருக்கான். சோ சாய் தான் அந்த கொலையை பண்ணா அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு. பட் இருந்தாலும் இப்போ இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போலீஸ்காரங்களுக்கு. அதனால கொலைகாரன் யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து அந்த சாயோட ஒய்ஃபையே வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் கடைசியா வீட்டை விட்டு போகும்போது என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்தாரு, எத்தனை மணிக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்கறாங்க. அவ அதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறா, என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைசியா சாய் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த காரை பார்க் பண்ணிட்டு போனால கொலைகாரன் அவனுடைய போட்டோவை நம்ம ஹீரோ காட்டுறான். அந்த ஃபேஸ் தெரிய கிடையாது. ஸோ இப்போ அந்த போட்டோவை காட்டி இதுல இருக்கக்கூடிய இந்த ஆளை நீங்க பாத்திருக்கீங்களா
பார்த்துருக்கீங்களா, இந்த உருவத்தை வச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. ஸோ விசாரணையில இவளுக்கும் அவளுடைய ஹஸ்பண்ட் இறந்ததுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஆனா நம்ம ஹீரோயின் அதை சும்மா விடல. அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கு. அதனால அடுத்த நாள் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா டைரக்டா அந்த சாயோட ஒய்ஃப் இருக்கக்கூடிய இடத்துக்கே போயிட்டு உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும்னு சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துக்கிட்டே வீட்டை சுத்தி முத்தியும் பாக்குறா. அப்ப அந்த டைம்ல அங்க 2 பெட்ரூம் இருக்கிறத பாக்குறா. இதை பார்த்தோன்னே அவளுக்கு தெரிஞ்சிச்சு, உங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நீங்க ஒன்னா தூங்க மாட்டீங்க போலயே, என்னாச்சு 2 பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, என்ன வந்தவொடனே கண்டுபிடிச்சிட்டீங்க, அது ஒன்றும் இல்லை, என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்துச்சு, அதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் செப்பரேட்டாக தூங்கணும். அவருடைய எக்ஸ் லவர் மிங்க பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியும், ஆனால் நான் அதை பற்றி பெருசாக எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா நான் அவர் கூட அவ்வளோ பேசவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசுகிறா. ஸோ இப்படி இவ பேசுறது மூலமாக நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது இவ ஹஸ்பண்டை இவன் நல்லா வெறுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவளுடைய ஹஸ்பண்டை இவளே கொலை பண்ணுறதுக்கு நிறைய மோட்டிவ்லாம் இருக்குல்ல. ஸோ அதை பற்றியும் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. கட் பண்ணால் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு புது வீடியோ எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. என்னன்னா நம்ம சாய் இறந்து போனால் அன்னைக்கு நைட்டு அவனுடைய வீட்டுக்கு அவன் மறுபடியும் போயிருந்திருக்கான். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எடுத்து வச்சிருந்திருக்கான். எதுக்காகனா அன்னைக்கு அவன் ஒரு மாதிரி போதையில் போகிற மாதிரி இருந்திருக்கும் போல. ஸோ அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒருத்தர் வீடியோ எடுத்திருப்பாரு. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம ஹீரோவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த நாள் அந்த வீடியோவை நம்ம ஹீரோ அந்த ஒய்ஃப் கிட்டே காட்டுறான், அந்த சாயோட ஒய்ஃப் கிட்ட. அன்னைக்கு நைட்டு உங்கள் ஹஸ்பண்ட் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காரு, ஆனால் நீங்கள் எதுக்காக லாஸ்ட்டாக நாங்கள் உங்களை விசாரிக்கும் போது அவர் ரிட்டன் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி போய் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து காலிங் பில் அடிக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின் போது, நான் நல்லா தூங்கிட்டேன் சார், நான் ஃபோனையும் சுவிச் ஆஃப் பண்ணியிருந்தேன், அதனால தான் அவர் கால் பண்ணதெல்லாம் நான் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஓ அப்படியா, சரி உங்களுக்கு ஏதாவது அஃபேர் இருக்கா, நீங்கள் நிறைய பேர் கூட பழகிறதா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார் ஒரு 4 பேருக்கு மேலே நான் அஃபேரில் இருந்தேன், ஆனால் இப்போ அந்த மாதிரி யார்ட்டுமே இல்லை, ஒரே ஒருத்தர் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ரொம்ப புனிதமான விஷயம்ன்ற மாதிரி அதை பேசுகிறா. சரி யார் அது அப்படின்னு கேட்கும்போது அவளும் அந்த பேரை சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஆளை போயிட்டு இப்போ நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு இடத்துல பயங்கரமாக டென்னிஸ் விளையாண்டுட்டு இருப்பான். அப்போ அந்த டைமில் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அந்த லேடிக்கும் உங்களுக்கும் அஃபேர் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார் அஃபேர் இருந்துச்சு, பட் இப்போ இல்லை, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றா தான் இருந்தோம், ஆனால் கடைசியாக பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த டைமில் அவன் கையில் நிறைய அடிபட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான். இதெல்லாம் எப்படி அடிபட்டுச்சு அப்படின் போது, அது விளையாடும் போது கீழே விழுந்துட்டேன் சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறான். சரி ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அவன் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு இதுக்கு முன்னாடி கையில் அடிபட்டுருக்கும் தெரியுமா, அந்த மலைப்பகுதிக்கு போயிட்டு அந்த செவத்துல ஏறும்போது அதே மாதிரி தான் அவன் கையிலையும் அடிபட்டுருக்கு. ஸோ அதை வச்சு பார்த்தா இவனும் என்ன மாதிரி அந்த மலையில் இருக்க செவத்துல ஏறி இருப்பானோ அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவனை விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணை ரூமுக்கே கூட்டிட்டு போயிட்டு அப்போ அந்த டைமில் அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா நம்ம ஹீரோ, இந்த மாதிரி சின்ன வயசில் நீ இப்போ ஒருத்தைய லவ் பண்ணிட்டு இருக்கல, அவளுடைய பாட்டி அதுக்கப்புறம் அவளுடைய தங்கச்சி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வீட்டில் எரிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பையன் ஒருத்தன் அவனும் காணாமல் போயிட்டான். இது எல்லாத்துக்குமே யார் காரணம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா இதெல்லாம் தற்செயலாக இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு என்னமோ நீ லவ் பண்ணிட்டு இருக்கல அவ தான் இதெல்லாமே பண்ணியிருப்பாளோன்னு தோணுது. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவளுடைய பாட்டி அவளுடைய தங்கச்சியவே கொண்டிருக்கா. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தி தான் கண்டிப்பா அவளுடைய ஹஸ்பண்டையும் கொண்டிருக்கணும், உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக. இந்த உண்மை உனக்கும் தெரிஞ்சிருக்கு, யாருக்கு தெரியும், அவ ஹஸ்பண்டை கொலை பண்ணும்போது நீ பக்கத்துல கூட இந்த எல்லாமே பார்த்துருப்பல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நமக்கு அந்த ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த ஹஸ்பண்ட் சாய் இருக்கான்ல, அவனுடைய உடம்ப துண்டு துண்டா இவ தான் வந்து அங்க வெட்டியிருக்கா அந்த லாட்ஜில். ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அந்த சாயை இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருந்திருக்காங்க. இதே நேரத்தில் இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல நம்ம ஹீரோயின் அந்த சாயோட ஒய்ஃப் கிட்ட விசாரிச்சிட்டு இருக்கா. உனக்கு இந்த ரெட் கலர் சூட் கேஸை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவ ஒரு மாதிரி பயந்துகிட்டு, இது ரெட் கலர் சூட் கேஸா, அதுல என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நீ தான் ஒரு ரெட் கலர் சூட் கேஸ் வாங்கியிருக்கியா, ஞாபகம் இல்லையா நான் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதாவது அந்த ரெட் கலர் சூட் கேஸில் தான் நீ அஃபேரில் இருக்கக்கூடிய அந்த ஆளும் சேர்ந்து உன்னோட ஹஸ்பண்டை கொலை பண்ணி டிஸ்போஸ் பண்ணியிருந்திருக்கீங்க, அதை தான் கொண்டு போய் நீங்கள் ஆற்றுலையும் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவள் கேட்கும்போது இந்த இடத்துல அவளுக்கு ஒரு மாதிரி பயமாயிருது, எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நம்ம ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருந்திருப்பான்ல, அப்போ அந்த டைமில் அவன் ஒரு மாதிரி பயந்து வாந்தியே எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமாம் சார் அவள் தான் அவளுடைய ஹஸ்பண்ட் சாயை கொலை பண்ணா, நான் அப்போ பக்கத்தில் தான் இருந்தேன், அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் சாயோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணி அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு போனேன் சார். அந்த டைமில் தான் அந்த செவுரு ஏறும்போது என்னோட கையில் இந்த காயம்லாம் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த சாயோட தலை கையை இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் அவங்க வெட்டி போட்டிருப்பாங்க போல. ஸோ அந்த இதையும் இப்போ போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மூலமாக இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு இவங்க தான் அந்த சாயை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன, இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் லிம் இருக்கால, அதாவது அந்த கார்ல இறந்து போன லேடி, அவளை வந்து அவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இந்த சாய் கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த சாயை அவளுடைய ஒய்ஃபே கொலை பண்ணியிருக்கா, இன்னொருத்தன் கூட அஃபேர்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினும் இந்த லிம்மோட கேஸுக்கு தானே வந்திருப்பா. ஸோ அவளும் இந்த கேஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த டீம் ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்றா, எனக்கு தெரிஞ்சு அந்த லிம்மை கொலை பண்ணது இந்த சாய் கிடையாது, நம்ம இப்போதைக்கு அந்த கேஸை இப்படி வேணா க்ளோஸ் பண்ணிருக்கலாம், ஆனா லிம்மை அந்த சாய் கொலை பண்ண கிடையாது, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. என்னடா இது கடைசி நேரத்தில் இவ இப்படி குழப்பிட்டு போறா அப்படின்னு
அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறா. அந்த டைம்ல அங்க மறுபடியும் ஒரு பார்சல் இருக்கு. என்னடா இது, மறுபடியும் அந்த கொலகாரன் தான் அனுப்பியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த கொலகாரன் ஏதோ பசில் எல்லாம் அனுப்பியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பசில் தான் இருக்குது. அதுவும் அந்த பசில்ல இருக்கிறது தான் ஹைலைட். என்னன்னா ஒரு உருவம் இருக்கு. அந்த உருவத்தோட கை கால் எல்லாமே வெட்டப்பட்ட மாதிரி மார்க் பண்ணிருக்கா. சோ இதை வச்சு பார்த்தா கடைசியா அந்த சாயை கொலை பண்ணது இந்த சீரியல் கில்லர் தானா? இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா இப்போ கடைசியா அந்த சாயை கொலை பண்ணது அவளுடைய ஒய்ஃபும் அந்த அஃபேர்ல இருக்க ஆளும் தானே. இது அவங்களே ஒத்துக்கிட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இந்த சீரியல் கில்லர் எப்படி அந்த சாயை கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி இவளுக்கு பயங்கரமான ஒரு டவுட். சோ இதுக்கப்புறம் நடக்க போறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.